விட மடனொன்று எழுதி உனக்கு அனுப்பி வைத்தேன் காதலி உன்முக மனதுக்குள் தைத்தேன் பாரடி இருந்து மென்னை விட்டு நீ பிரிந்து சென்று விட்டு என் மனதை கொன்று விட்டு என் வாழ்வு ரெண்டு விட்டு போனது போகட்டும் காயங்கள் ஆறட்டும் கவிதைகள் வழியே நிம்மதி தேடட்டும் காதல் மாயை சேனல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா நோ ப்ராங்க் ஐயோ நோ ஆஃப்லைன் ப்ராங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஸ்டேட் எடுக்கல போயிடலாம். நீங்கள் நான் எப்படியா ஜெயிக்கிறோம். அந்த மேட்ச்சுமே நான் தோற்றுறக்கூடாது. எவ்வளோ நான்டா சீக்கிரம் வாடா. என் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வாடா சோனியா திருவாரலங்க சட்டம் வச்சாங்க. கோல்டு 2 ஃப்ளூக்கில் போயிருக்கோம். பார்த்தீங்களா இந்த டிஷர்ட் நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கானா. இப்போயுமே இந்த பிளாக் டிஷர்ட் வச்சுட்டு லாபியில் போய் நின்னா அந்த ஹார்ட்டிங் அமௌண்ட் போடுறாங்க, ஹாய் அமௌண்ட் போடுறாங்க, அதுக்கப்புறம் வணக்கம் அமௌண்ட் போடுறாங்க. அப்புறம் மேட்சுக்குள்ளே போனால் இப்படி உட்காந்து வந்துக்கிறாங்க. அதனால் எனக்கு இந்த பனியன் எனக்கு பிடிச்சிருக்கு. அதை வரான் எனக்கு உட்காந்துக்கிட்டே வரான். நினச்சா கூட நான் இப்போ எப்படி வைப்பேன், கஷ்டம். எனக்கு சோனியா இன்னும் கரெக்டாக வச்சேன்னா நல்லா இருக்குங்க. இன்னும் 2 ரன் சீக்கிரமாக அடித்தா நல்லாயிருக்கும். 2 ரன் அடித்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்காரா ஓ மை கேட். ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. இது அந்த OB44 வந்து OB43 வந்து நம்ம நைஃபு ஒன்று தானே இருக்கும். கீழே சைடில் பார்க்கும்போது ஒன்று தான் இருக்கும். காமிக்கிறேன், நீங்கள் அது நல்லா நோட்டை விட்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எங்கள் பாங்க நைஃப் வந்து 3 இருக்குது பாங்க இந்த நைஃபு. ஆனால் ஒன்று தான் இருக்கும். ஆனால் நம்மகிட்ட 3 இருக்கும். நான் சொல்கிற புரியலன்னா விட்ருங்க. ஏய் சீக்கிரம் வாடா. இப்போ நைஃப் வச்சு அடிப்பான் பாருங்களேன் இல்லையா. நைஃப் வச்சு ஏன்னா அப்போ தான் இது போகும் டேமேஜ். பாருங்கள் என்ன வேர்க்குது அம்மா. இருங்க அவ்வளோதாங்க. MI2B எடுத்து ஸ்விட்ச் பண்ணியே நான் அடிக்கலை. என் பேர் YT கேமிங்கே கிடையாது. இங்கே ஒரு 150 கொடுத்துருவோம். 150 அவ்வளோதான். தலை கம்மியா சாவிடுங்க. கொடிய அமௌண்ட் போட்டுட்டு லாரி அமௌண்ட்டை போடணும். ஏன் ஏரியாவில் உள்ளே வராதுடா அப்பட. ஆனால் நம்ம செத்துட்டோன்னா அசிங்கம். இந்த அசிங்கனுக்கு வேறு எதுவுமே இல்லை. என்னது 123 தானா அடப்பாவி. வணக்கம் என்ன பண்ணுற. திரும்ப கொடி அமௌண்ட். இந்த கொடி அமௌண்ட் போட்டாலே பிடிச்சிருக்குங்க. இது அந்த கொடி அமௌண்ட் கொண்ட ஒரு அந்த பைரட்ஸ்லாம் ஒரு கொடி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி கொடி அமௌண்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் ரேர். நம்மள்ட்ட எப்படி ரேர் ஐட்டம்ஸ் கிடைக்கும். எனக்கு மட்டும் பேட்ச் இருந்துச்சோ நான் எல்லாம் வாங்கிடுவேன். நான் என்னங்க நிற்கிறேன் அப்படி பார்த்தீங்களா. துட்டு நான் என்னடா உட்காந்துட்டேன் படுத்துட்டேன். எங்கங்க இருக்கான். டாக்ஸியா மாட்டிக்கினார். யாரா நீ கொடுக்குறதா. நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா அவ்வளோதாங்க. நான் மட்டும் ஜெயிச்சிட்டனோ. இட்ஸ் மீ படா படா ப்ரோ பிளே லெஜண்ட் 3 தமிழ்நாடு அப்படின்னு யார் சொல்லுவாங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஐயோ ஒரே ஒரு 1 டேப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏய்
அடப்பாவி 100 கிட்ட குறைச்சிட்டான்டா. எங்க இருக்கான்? ஹாப்பி தீபா எனக்கு போட்டாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இருங்க. ஏய் என்னடா எங்க நான் செத்துருவேன். இல்லை சாகாம தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சாவுடா சாவுடா போடா வீட்டுக்கு போடா. ஜோலியை பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நான் இந்த கண்ணு வேணாலும் எடுக்கலாம், அவன் இந்த கண்ணு வேணாலும் எடுக்கலாம். ஸோ நைஃப் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இது எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இது எடுத்துக்கிறேன். இந்த நான் எதுக்கு இந்த 3 கண்ணை எடுத்தேன்னா, முதல்ல நைஃபு குளோவால் பட்டால் ஒரே அடியில் கோயிங் தான் அந்த குளோவால். ஸ்கார் வந்து எனக்கு நல்ல ஸ்கின்னு. டபுள் M10 வந்து 2 அடியில் வச்சா செத்துருவான். ஸோ நான் அதனால தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லைக்கை தட்டிட்டு போங்க, கமெண்டை போட்டுட்டு போங்க, சப்ஸ்கிரைபர் தட்டிட்டு போங்க. சரிங்களா கைஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்பயும் சொல்கிறது தான் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானும் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நான் சில கிவ்அவேடாக கொடுப்பேன், அது இப்போயா கொடுப்பேன். சரிங்களா கைஸ்? பாய். நாங்கள் ஒயிட்டி கேமிங். பை.